பணத்தை எடுத்தாச்சு. இப்ப யார் கண்ணிலும் படாம எப்படியாவது எஸ்கேப் ஆகணும். அத்தை பேச்ச கேட்டு ரூமுக்கு போகாம இருந்ததுனால தான் இதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. கத்தாதீங்க, நான் தான் பிசா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பசங்களை தேடிட்டு வந்தேன். நீங்க என்ன பண்ற? நானும் பசங்களை தேடிதான் வந்தேன். பசங்க எங்க? தோ இங்கதான். இங்கதான் இருக்கோம். ஏய், 2 பேரும் வாங்க வெளியில. தூங்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க என் கூட. அப்பா, தப்பிச்சோண்டா சாமி. திருடுறது எவ்வளவு பெரிய தப்பான விஷயம். ஒரு தப்ப மறைக்க தப்பு மேல தப்பு பண்ண வேண்டியதா இருக்கு. இதுக்குதான் நல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேரணுங்கிறது. கூடா நட்பு கேடா முடியுங்கிறது எனக்குன்னே எழுதி வச்ச மாதிரி இருக்கு. வைஷு, இந்த சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடு. என்ன? அச்சோ, நெய் இல்லாம சாப்பிட மாட்டியா? நான் போய் நெய் போட்டு எடுத்துட்டு வரவா? சரி, இங்கே உட்காரு. அம்மா, இந்த வைஷு சாப்பிடவே மாட்டேங்கிறா. ஏய், வெறும் பருப்பு சாதத்தை கொடுத்தா குழந்தை எப்படி சாப்பிடுவா? அதுல கொஞ்சம் நெய் ஊத்தி கொடுத்தா நல்லா சாப்பிடுவா. ராமு சார் அப்படியே பழக்கம் பண்ணிட்டாரு. சரி, அந்த நெய்யை கொடு. அப்ப எது சாப்பிட பார்க்கலாம். நம்ம வீட்ல எங்கடி நெய் இருக்கு? ஏன் இல்ல, இந்த நல்லெண்ணெய் தான் நம்மளுக்கு நெய். ஹாய் குட்டி, இங்க வாங்க, இங்க வாங்க. அக்கா, இங்க பாரு. அக்கா வைஷு குட்டி, இங்க பாரு, உனக்காக நெய் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப சாப்பிடலாமா? சாப்பிடலாமா செல்லம்? இப்ப டேஸ்டா இருக்குமே. இங்க பாரு, இங்க பாரு. வைஷு, இங்க பாரு. பாரு எப்படி சொல்லிட்டு அடிக்கிறான்னு. ஏய், குழந்தை சாப்பிடும்போது கண்ணு வைக்காதடி. நீ சாப்பிடு செல்லம். அக்கா, அக்கா. வாங்க ராமு சார். என்ன வயசு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? ராமு சார், உங்க பொண்ணுக்கு சாப்பாடுல நெய் போட்டு சாப்பிட பழக்கிட்டீங்க. இப்ப பாருங்க, நெய்க்கு பதிலா எண்ணெய் ஊத்துனாதான் சாப்பிடுறா. அவங்க அம்மா மாதிரியே ருசியா இருந்தா மட்டும்தான் சாப்பிடுவா. வாங்க ராமு தம்பி, டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல, அதெல்லாம் வேண்டாம். சீதா, நீ போய் கை கழுவிட்டு வா. எதுக்கு சார்? நீ கை கழுவிட்டு வா, நான் சொல்றேன். என்ன விஷயம் சொல்லுங்க சார். சொல்றேன், வரட்டும். என்ன சார், ஏதாவது கிஃப்ட் கொடுக்க போறீங்களா என்ன? அவர் கையில தான் எதுவுமே இல்லையே. ஏய், சும்மா இருடி. இப்ப சீதா வந்தா என்னன்னு தெரிஞ்சிட போகுது. எதுக்கு அவசரப்படுற? இந்தா, இத பிரிச்சு பாரு. என்ன சார் இது? நீ முதல்ல பிரிச்சு பாரு. பிரிச்சுதான் பாருங்கக்கா, அதுல என்ன இருக்குன்னு பாப்போம். இப்ப நீ பிரிக்க போறியா இல்ல நான் பிரிக்கட்டுமா? பிரி. இது உன்னோட கோல்டு செயின் தான். நீ முத ஆசையா வாங்கினில்ல, அந்த செயின் தான். தம்பி, இது உங்க கையில எப்படி? நேத்து வீட்டு வாசல்ல அந்த சென்னியப்பங்கிட்ட நீங்க கெஞ்சிக்கிட்டு இருந்தீங்க. அத நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு வந்த கோவத்துல பணத்தை மூஞ்சில தூக்கி எரிஞ்சிட்டு பொருளிலே அப்படி போடலாம்னு நினைச்சேன். சரி, சேத்துல கல்ல போடக்கூடாது அப்படின்னு நான் விட்டுட்டேன். அப்ப என்கிட்ட பணமும் இல்ல. இருந்திருந்தா உடனே வாங்கி கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் நான் பணத்தை புரட்டி அவன் வீட்டுக்கு போய் சண்டை போட்டு வாங்கிட்டு வந்தேன். நீங்க ஏன் தம்பி அவங்கிட்ட போய் சண்டை போட்டீங்க? ஆசையா வாங்கிட்டு வந்துச்சு. அத குடும்ப கௌரவத்துக்காக விட்டு கொடுத்துருக்கு. சீதா தங்க விக்கிரகம். இந்த செயின் இதுகிட்ட தான் இருக்கணும். சீதா, இத போட்டுக்க. அக்கா, அத போட்டுக்க சொல்லுங்க, அப்பதான் சீதா போட்டுக்கும்.
ஏன் தயங்குறீங்க? என்ன தம்பி தம்பின்னு வாய் நிறைய கூப்பிடுறீங்கல்ல, உங்க தம்பி உங்க பொண்ணுக்கு நகை வாங்கி கொடுக்க கூடாதா? முதல்ல போட்டுக்க சொல்லுங்க. ராமு தம்பி தான் அவ்வளவு தூரம் சொல்லுதல்ல, போட்டுக்க சீதா. ஏன் யோசிக்கிற? நீ ஆசைப்பட்டு வாங்குனது தானே, அவர் கொடுக்கறாருல, சந்தோஷமா போட்டுக்கோ. அக்கா இப்ப நீ இதை போட்டுக்கலன்னா நான் போட்டுப்பேன். ஏய், இவ செஞ்சாலும் செய்வா. முதல்ல நீ அதை போடு. போட்டுக்க. இப்பதான் இந்த செயினுக்கே மதிப்பு வந்திருக்கு. எங்களால உனக்கு தான்ப்பா சிரமம். ஏக்கா இப்படி கேக்குறீங்க? நானும் வட்டிக்கு தான் விடுறேன். அதுக்காக சென்னியப்பம் மாதிரி அநியாய வட்டியெல்லாம் வாங்குறது இல்ல அக்கா. வறுமையில இருக்கிறவங்கள வறுமை குதிரையா பயன்படுத்தி சில பண்ணிங்க அவங்க மேல ஏறி உட்காந்து சவாரி செய்யும். அதுக்காக யாராலையும் கடன் வாங்காம இருக்க முடியாது. நியாயமான வட்டி வாங்கினா எல்லாருக்குமே நல்லது. நீ சொல்றதும் கரெக்ட் தான் தம்பி. சரி, நான் வர்றேன். தம்பி, ஜூஸ் சாப்பிட்டுட்டு போறீங்களா? வழக்கமா டீ வேணுமான்னு தானே கேப்பீங்க, இப்ப என்ன ஜூஸ் வேணுமான்னு கேக்குறீங்க? அது நேத்து அக்கா வாங்கிட்டு அந்த ஃப்ரூட்ஸ் பேலன்ஸ் இருக்குல்ல, வீட்ல ஃப்ரிட்ஜ் வேற இல்லல, அதனால ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேஸ்டா போய்டும்ல, அதான் உங்களுக்கு ஜூஸ் குடுக்கலான்னு. அத நீங்களே சாப்பிடுங்க, நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. நான் வர்றேன். வைசு, நீ பத்திரமா இரு. அந்த அப்பா உடனே போயிட்டு வந்துடுறேன். இந்த போயிட்டு வந்தேன். இங்கதான். இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, சரியா? சரிம்மா. பைக் இங்க நிக்குது, எங்க போய் தொலைஞ்சா? ஹாய் டார்லிங், வெல்கம். நான் இங்க இருக்கேன். என்ன, நான் கேட்ட பணத்தை எடுத்துட்டு வந்துட்ட போல இருக்கு. ஏன் இப்படி என்ன பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்குற? உன்னை ஏன் சந்திக்கணும், பழகணும், இப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கணும்? ச்சே, எல்லாம் என் தலை எழுத்து. சும்மா ஓல்டு டைலாக்கே சொல்லி போர் அடிக்காத. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க, நிறைய பணம் சம்பாதிக்கணும். என் டைமை வேஸ்ட் பண்ணாம பணத்தை கொடு. நீ சம்பாதிக்கணும்னா உழைச்சு சம்பாதி. ஏன் இப்படி மிரட்டி சம்பாதிக்கிற? உழைச்சு சம்பாதிக்க தான் காலேஜில் சேர்ந்தேன். நல்லா படிச்சு வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும்னு லட்சியத்தோட தான் படித்தேன். ஆனா நீ வந்து ஓன் டைம் பாஸ்க்காக என்கிட்ட வந்து பழகி என் மனசுக்கு எடுத்துட்ட. உன்னை நினைச்சு என்னால எங்க படிக்க முடிஞ்சது? அரியஸ் மேல அரியஸ், எவன் வேலை கொடுப்பான்? அதான் உங்ககிட்ட பணம் கேட்குறேன். எடுத்துட்டு வந்துட்டல, ஏன் தயங்குற? அதை கொடு. கரெக்டா 25,000 இருக்கு. இத நீ சொன்னபடி எடுத்துட்டு வருவேன்னு எனக்கு தெரியும். இதை எடுத்துட்டு வரதுக்காக சொந்த வீட்லயே திருடுற மாதிரி ஆயிடுச்சு. நான் எப்பவுமே இந்த மாதிரி செஞ்சதே இல்ல. என்கிட்ட ஐடியா கேட்டுதா நான் சொல்லியிருப்பேன்ல. உங்ககிட்ட அந்த செயின் இருக்கு, ரிங் இருக்கு, கொலுசு போட்டிருக்க, எப்படியும் 1 லட்சத்துக்கு மேல உடம்புலயே போட்டிருக்க. அதுல ஏதாவது ஒண்ணு வித்திருந்தா நீ திருடுற நிலைமைய உனக்கு வந்திருக்காதுல்ல. நீ ரொம்ப ஓவரா பேசுற. எனக்கு இருந்த கோவத்துக்கு உன்னை பத்தி நான் வீட்டுல சொல்லலாம் தான் இருந்தேன். போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் தான் இருந்தேன். அங்க போகாம இங்கேயே வந்துச்செல்லாம் போக வேண்டியதானே? எனக்கு என்ன மனசு கேட்கல.
இன்னும் பேச்ச நம்ம நான் இடியட்டா? நீ ஏன் இங்க வந்த நான் சொல்லட்டுமா? இந்த மாதிரி ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கிற வரைக்கும் உங்களை மாதிரி பொண்ணுங்க எங்களை ஏமாத்த ரொம்ப கஷ்டம். நீ செய்யறது உனக்கே தப்பா படலையா? மனுஷனா நீ? ஒரு டீசென்டான பையன் பண்ற வேலையா இது? எதுக்கு இப்படி பண்ற? சூப்பர் கேள்வி கேட்ட மேடாலி. என்ன கேட்டா நான் ஏன் இப்படி உன்னை பிளாக்மெயில் பண்றேன்னா உன்ன மாதிரி பொண்ணுங்களால தாண்டி. என்ன பாக்குறீங்க? 6 வயசு குழந்தைங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் பப்ளிக்ல மாட்டிட்டு அலையறீங்களே, அதை நிப்பாட்டுங்க. நான் நிப்பாட்டுறேன். பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா கேவலம் நினைப்பாங்கன்னு நினைச்சு எங்களை மாதிரி நல்லா படிக்கிற பசங்களோட வாழ்க்கையை கெடுக்கிறீங்களே, அதை நிப்பாட்டுங்க. நான் நிறுத்துறேன். வீக்கெண்டனா பப்புக்கு போய் விடிய விடிய சரக்கு போட்டு மட்டையா வரீங்களே, அதை நிப்பாட்டுங்க. நான் நிப்பாட்டுறேன். நீங்கெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சரக்கு விலையை ஏறி போச்சு. அதனால செலவுகள் எவ்வளவு அதிகமாகுது தெரியுமா? முதல்ல அதை நிப்பாட்டுங்க, அப்புறம் நாங்க நிறுத்துறோம். சரி, இதெல்லாம் உடம்புக்கு கெடுதல்னு காஃபி ஷாப்புக்கு காஃபி குடிக்க போனேன். ஒரு கப்பு காஃபி குடிக்க 5 மணி நேரம் மொக்க போடுறீங்க. அவனும் காஃபி விலையை ஏத்திட்டான். அதை நிப்பாட்டுங்க. நான் நிப்பாட்டுறேன். முதல்ல நீங்க எல்லாம் செய்யற தப்ப நிப்பாட்டுங்க, அப்புறம் என்ன மாதிரி ஆளுங்களை திருத்த பாருங்க. உண்மை சுடுன்றது இதுதான். பாய். வயசுக்குட்டி, நீ சீதா வீட்டுக்கு போய் சமத்தா விளையாடுவியான். எனக்கு தான் ஆபீஸ் டென்ஷன், வட்டி வசூல் பண்றது, இப்படி நிறைய வேலை இருக்கு. ஓ வேலை என்ன தெரியுமா? நல்லா விளையாண்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். அப்பா ஆபீஸ் போயிட்டு வந்து உன்னை இங்க தூக்கிட்டு வந்துடுறேன். என்ன உனக்கு என்ன? நீ பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்ட. ஏதோ பக்கத்து வீட்டுல 4-5 பொண்ணுங்க இருக்கிறதுனால இவளை பாத்துக்கிறாங்க. வயசுக்குட்டி, நான் போய் மம்ம எடுத்துட்டு வரேன். நீ இங்கே உட்காந்துக்க. அப்படியே உட்காந்துக்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சாப்பாடு வந்துருச்சு. சாப்பாடு வயசுக்குட்டி, இத நீ சாப்பிடு. நெய்யெல்லாம் ஊத்திருக்கேன். நீ இத சமத்தா சாப்பிடணும், புரியுதா? சாப்பிடு சாப்பிடு செல்லம், சாப்பிடு சாப்பிடு செல்லம். அப்பா ஆபீஸ் போகணும்ல, சாப்பிடு. நான் நினைச்சேன், ஏதாவது வேலை செய்யும் போதுதான் கரெக்டா போன் அடிப்பாங்க. நம்ம வேலையை கெடுக்க பிளான் பண்ணியே போன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நீ உட்காரு, நான் இது என்னன்னு பேசிட்டு வரேன். சீதா எதுக்கு போன் பண்ணுது? ஹலோ. நான் தான். நான் தானா? நான் சீதா பேசுறேன் சார். என்ன? அட என்னன்னு சொல்லுப்பா. ஆபீஸ்ல இருந்து பேசுறியா? பக்கத்துல யாராவது இருக்காங்களா? அதான் பேச முடியாம இப்படி தயங்கி பேசுறியா? இன்னைக்கு சண்டே, ஆபீஸ் லீவு. ஓ, இன்னைக்கு சண்டேவா? அத மறந்துட்டு ஆபீஸ் போறதுக்கு வேக வேகமா கிளம்புனேன். வயசுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு ஓ வீட்டுல கொண்டாந்து விடலான்னு நினைச்சேன். நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். இப்போ இத சொல்றதுக்கு தான் போன் பண்ணியா? இல்ல, தேங்க்ஸ் சொல்றதுக்காக போன் பண்ண. எதுக்கு தேங்க்ஸ்? என் செயினை கொடுத்தீங்கல்ல, அதுக்காக தான். என் அம்மா தங்கச்சிங்க முன்னாடி என்னால எதுவும் சொல்ல முடியல. அந்த செயினை நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். நான் முதல் மாச சம்பளம் வாங்கி அந்த செயினை வாங்கினேன். அது என்னோட கனவு, ரொம்ப நாள் ஆசை. சின்ன வயசுல இருந்தே நான் தங்க நகை போட்டதே இல்ல. எங்க அப்பா எனக்கு ஒரு செயின் வாங்கி கொடுத்தாரு, அதை நான் தொலைச்சிட்டேன்.
எங்க அண்ணன் மறுபடியும் எனக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் போயிட்டாரு. இப்ப நான் வாங்கின செயின் எனக்கு மட்டும் வாங்கல, அம்மா தங்கச்சி எல்லாரும் மாறி மாறி போட்டுக்கலாம் தான் வாங்கினேன். முதல் மாசம் சம்பளம் வாங்கிட்டு அப்படியே அட்வான்ஸும் சேர்த்து வாங்கினேன். ஆனா அதை விட கௌரவம் தான் முக்கியம்னு அந்த வட்டிக்காரனுக்கு கொடுத்துட்டேன். அதை நீங்க திருப்பி வாங்கி கொடுத்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். எத்தனை தடவை சீதா தேங்க்ஸ் சொல்லுவ? உங்க அம்மா கிட்ட அவன் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தான், அது எனக்கு பிடிக்கல. இந்த செயின் ஒன்ன பொறுத்த வரைக்கும் உன்னோட லட்சியம், ஆசை, அன்பு எல்லாமே. அது அவனுக்கு வெறும் உலோகம். இந்த செயின் என்ன விலைக்கு போகும்னு அவன் கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தான். நான் பணம் கொடுத்து அதை வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொன்னேன். மறுபடியும் தேங்க்ஸா? முடியலடா சாமி. இதுக்கே இவ்வளவு தேங்க்ஸ் சொல்றிய? டெய்லி என் குழந்தைய கொண்டாந்து விடுறேன், நீங்க பாத்துக்கிறீங்கல்ல, அப்ப நான் எவ்வளவு தேங்க்ஸ் சொல்லணும்? சொன்னா இல்ல. எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பிடிக்காது. சரி, நீங்க தப்பா நினைச்சுக்கலனா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? நீங்க என்ன தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? நினைக்க மாட்டேன். என்னன்னு சொல்லு. அது வந்து ஏன் தயங்குற? அதை எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியல. சரி, நீ எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு அப்புறம் எனக்கு போன் பண்ணு. போனை வச்சிடாதீங்க, இப்பவே சொல்லிடுறேன். சொல்லு. அது வந்து மாசம் 1000 ரூபாய் கொடுத்து செயின் வாங்கி கொடுத்த கடனை நான் அடைச்சிடுறேன். நீங்க கோச்சிக்க கூடாது, தப்பா எதுவும் எடுத்துக்க கூடாது. இத சொல்லதான் போன் பண்ணியா? ஆமா. ஐய, எந்த ஷர்ட்டுமே அயன் பண்ணாம வச்சிருக்காள் இந்த ஜானகி. ச்சே, இவளுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே. வர வர அவளுக்கு ஞாபக மறதி அதிகமாயிட்டே இருக்கு. அவ கவனம் முழுசும் வேற எங்கேயோ இருக்கு. என்னமோ ராத்திரி திடீர்னு பயப்படுறா, எதையோ பார்த்து கத்துறா. ஏன் பயப்படுறேன்னு கேட்டா எதையோ பறி கொடுத்த மாதிரி நிக்கிறா. இதை இப்படியே விட்டோம்னா ஹிஸ்டீரியா பேஷண்ட் மாதிரி ஆயிடுவா. முதல்ல டைம் கிடைக்கும் போது இதை பத்தி அம்மா கிட்ட பேசணும். ஷபா. மோகினி, என்ன பண்ற நீ? ஏன் ட்ரெஸ் எல்லாம் களைச்சு போட்டுக்கிட்டு இருக்க? களைச்சு போடல, நீ ஒளிச்சு வச்ச சிகரெட்டை நான் தேடிக்கிட்டு இருக்கேன். டேய் ஜெகன், ஏன் காலையிலேயே வந்து இப்படி தொல்லை பண்ற? நீ ஏன் நான் வாங்கிட்டு வந்ததை ஒளிச்சு வச்ச? அதை பிடிக்காம என்னால இருக்க முடியாது. அதை கூட நான் இப்பவே போயிடுறேன். டேய், வீட்டுல அம்மா இருக்காங்க. அவங்க இருந்தா எனக்கு என்ன? எங்க அம்மாவுக்கு வாசனை உணர்ற சக்தி அதிகம். வீட்டுல எங்க ஸ்மோக் பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. இத்தனை நாளா அவங்க வீட்டுல இல்ல, அதனால நானும் கண்டுக்கல. இனிமேல் அது பிடிக்காது, ப்ளீஸ். என்னால எல்லாம் அது இல்லாம இருக்க முடியாது. டேய் டேய், ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ற? முன்னாடி உன் தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ண. உடனே உங்க அம்மாவை பார்த்து பேசி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சம்மதம் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஏன் மாப்பிள்ளை பார்க்கலன்னு டார்ச்சர் பண்ண. அதுவும் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. நீ சொன்ன ஜோசியர்கிட்டயே பொறுப்பையும் ஒப்படைச்சாச்சு. அவர் வரன் பார்த்து சொல்லிட்டா கல்யாணத்தையும் பண்ணி வைக்க போறேன். இப்படி எல்லாம் ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கும்போது ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? கதவு சாத்தாம இவ்வளவு சத்தம் போட்டு பேசுறாங்களே, இதை சம்மந்தி கேட்டா அவ்வளவுதான். கதவு போய் சாத்துவோம். அத்தை, ஐயோ, இவ வேற வராளே.
கத்தியை காட்டி கொடுத்துருவாளே. முதல்ல அவ இங்க வரதை தடுக்கணும். அவளே ஒரு பயந்தாங்கோலி. அவ எங்க ஜெகனை காட்டி கொடுக்க போறா? இத பார்த்து பயந்து போனதுக்கு அப்புறமா ஜெகன் கிட்ட போய் பேசணும். மோகினியை லவ் பண்ணதா சொன்னீங்க. நீ பிடிக்கிற சிகரெட்டால அவளுடைய ஹார்ட் தான் கெட்டு போகும் தெரியுமா? லதா லவ் பண்ற பையனையும் விஜய் லவ் பண்ற பையனையும் தேடி கண்டுபிடிக்கிறேன். ஒருவேளை அவங்க நல்லவங்களா இருந்தா அவங்களுக்கே கல்யாணமும் பண்ணி வைக்கிறேன். போதுமா? இப்போ ஜெகன் பே கிட்ட தான் கௌதம் பேசிட்டு இருக்கான். இத மட்டும் அத்தை பாக்குற மாதிரி பண்ணிட்டோம்னா மத்த எல்லாத்தையும் அத்தை பாத்துப்பாங்க. இதான் நல்ல சான்ஸ். இத விடவே கூடாது. ஜெகன் பேசுறது சம்மந்தி பார்க்காம செய்யணும். இப்ப என்ன பண்றது? அத்தை, என்னம்மா? நம்ம வீட்ல ஏதோ ஜென்ஸ் வாய்ஸ் கேக்குற மாதிரி இருக்குல்ல? மோகினி ரூம்ல இருந்து தான் வருது. இந்த வாய்ஸ் எங்கோ கேட்ட மாதிரி இருக்கு. அவ ரூம்ல டிவி சீரியல் ஓடிட்டு இருக்கோம். நான் இவ்வளவு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்ததுனால அது எந்த சீரியல்னு கண்டுபிடிக்க முடியல. அத்தை, இது சீரியல்ல வர வாய்ஸ் இல்ல. எனக்கு என்னமோ கௌதமும் மோகினி சண்டை போட்டுக்கிற மாதிரி தெரியுது. நீங்க போய் சமாதானப்படுத்துங்க. எதையோ பார்த்து பயந்துருந்த, இப்போ சீரியல் பாக்குறதுக்கும் பயப்படுறியா? இரு, நான் போய் டிவி வால்யூம் குறைச்சிட்டு வரேன். என் குழந்தைங்களை கொண்டுடுவேன்னு மிரட்டினால இன்னைக்கு இருக்குடா உனக்கு கிளைமேக்ஸ். மோகினி உடம்புல நீ இருக்கிறத எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். தயவு செஞ்சு நீ போயிடு. உன் அம்மா தங்கச்சிங்க எல்லாரையும் நான் நல்லா வாழ வைக்கிறேன். ஜெகன், நீ மோகினி உடம்புல இருந்து போயிடு பிளீஸ். இவனை மாப்பிள்ளைன்னு சொல்லாதீங்க. இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? என்ன வேணா பேசு, அத கொஞ்சம் மெதுவா பேசு. மோகினி, ஏய் மோகினி. ஹலோ ராமு, நான் மோகினி பேசுறேன். ஐயோ, நான் கௌதம் பேசுறேன். நீ கௌதம் தானா? இல்ல ஜெகன், நீ குரலை மாத்தி பேசுறியா? டேய், நான் கௌதம் தான் பேசுறேன். ராமு தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கானா? உன்கிட்ட சொல்லி உன்னை அங்க அழைச்சிட்டு வர சொன்னா. அண்ணா, நீ நல்லா இருமா, நல்லா இரு. உனக்கு ஏத்த மாப்பிள்ளையை தான் ராமு பார்த்திருக்கான். மாப்பிள்ளைய பத்தி நானும் கௌதமும் விசாரிச்சோம். இனிமே உன் வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம்.